இதில் அப்படியே போடுவோம் ஐயான்ட்டு. இந்த மெடிசன்லாம் ஃபாலோ ஃபீஸு அப்பாடி ஒரு 100 ரூபா கிடச்சிச்சு. வரேன் சார். வாங்க. நெக்ஸ்ட் சொல்லுங்க, ப்ராப்ளம் யாருக்கு? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கா இல்லை உங்கள் ரிலேட்டிவ்க்கா? இல்லை, எனக்கு தான். உங்களுக்கா? சரி, வாட் ப்ராப்ளம்? 3 மாதத்துக்கு முன்னாடி என் ரூம்மேட் வசந்த தனியாக விட்டுட்டு என் இன்னொரு ஃப்ரெண்டு மணி ரூமுக்கு போயிருந்தேன். டேய் என்ன இருக்கா? ஆந்தி வேடா. சரி சீக்கிரம் வா. வசந்தே, ஏய் வசந்தே, எடா கரண்ட் இல்லை உள்ள இருக்க. வசந்தே எங்கடா இருக்க? எங்கே விட்டான்? வசந்தே, ஏய் வாடா சாப்பிடுவோம். எங்கடா காலம் ஆளு எங்கே ஒழிஞ்சிட்டு இருக்க? ஏய் வசந்தே, வசந்தே, ஏய் ஏய் வசந்தே, ஏய் ஏய் பேசுடா. ஐயோ வசந்தே, ஹலோ மணி. டேய் வசந்த் செத்துக்கிடாரான்டா. எப்படின்னே தெரியல, ரொம்ப பயமாக்கடா. டேய் இருடா சொல்றா. என்னடா சொல்கிற? நீ சொல்கிற எதுவுமே சரியாக கேட்கலடா. இருடா நான் ஒரு ரூம் கொண்டே வரேன். டேய் மணி, டேய் நான் வசந்து. டேய் ஏய் மணி, ஏய் மணி, மணி, ஏய் ஆச்சு மணி, ஏய் ஏய் என்னடா நடக்குது? கடைசியில் இது கனவு டாக்டர். கனவா? சே, கனவு தானே, சந்தோஷம்னு நினச்சிட்டு வேலை பார்க்க வேண்டியதானே. இது உண்மையாக இருந்தால் கூட இவ்வளோ ப்ராப்ளமாக இருந்திருக்காது டாக்டர். கனவுங்கிறதுனால தான் ப்ராப்ளமே. என்னை பற்றி முழுசாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. என் லைஃப்பை பற்றி சொல்லணும்னா எப்போ பார்த்தாலும் தோல்வி, கஷ்டம், அவமானம், இதில் லவ் ஃபீல் வேறு. எங்கடா நிம்மதி கிடைக்கணும் தேடிட்டு இருந்த நேரம்.
அந்த கனவு கலைஞ்சோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்டா எழுந்திரிச்சோன்னு தோணுச்சு. தொடர்ந்து நல்ல நல்ல கனவுகள் வந்துச்சு. பேசாமல் கனவுலேயே வாழ்ந்துடலான்னு தோணுச்சு. அப்புறம் கனவை நான் தேடி போனேன். கனவுலேயே வாழ்ந்தேன். கனவு எதுன்னு தெரியாத அளவுக்கு கனவுலேயே முழுகி போனேன். இன்னைக்கு ஒரு நாள். என்ன இவ கால் பண்ணுறா? ஹலோ சூர்யா, நான் உன்னை சரியா புரிஞ்சிக்கல. ஐ லவ் யூ. அது நிஜம் நினச்சி சந்தோஷப்பட்டேன். ஆனால் அது கனவு டாக்டர். இன்னொரு நாள். டேய் பேப்பர் கொடுத்துட்டாங்கடா. ரிசல்ட் வந்துருச்சா? என்னோட 2 மார்க் அதிகமாக வாங்கிட்டடா. என் பேப்பர்லேயே 2 மார்க் தானடா இருக்கு. ஷோ, இது கனவா இருக்கணும், கனவா இருக்கணும், கனவா இருக்கணும், கனவா இருக்கணும், கனவா இருக்கணும். ஆனால் அது கனவு இல்லை. உண்மையிலே நான் 2 மார்க் தான். நான் கனவுல இருக்கேனா நிஜத்தில் இருக்கேனா எனக்கே தெரியாமல் நான் செய்கிற விஷயத்த பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை சைக்கோன்னு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு ஒரு நாள். என்னடா பண்ணுற? வர வர நீ சரியில்லைடா. திடீர்னு கனவுங்கிற. அப்படிலாம் இல்லையே. இல்லைடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் இருக்காரு. அவரை போய் பார்த்தோம்னா. அப்போ சைக்கோங்கிறியா? அப்போ பைத்தியங்கிறியா? இல்லைடா, நான் அப்படி சொல்ல. பைத்தியம். அன்னைக்கு எனக்கும் அவனுக்கும் சண்டை ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு. அப்போது ஐயோ, டே வசந்து செத்துட்டியாடா? நீ சொன்னது ரைட்டு தான்டா. நான் சைக்கோ தான்டா. உன்னையே கொண்டுட்டேன்டா. டேய் வாடா, டாக்டர்கிட்ட போகலாம். டேய் நீ சொன்ன டாக்டர்கிட்டே போகலாம் வாடா. டேய் நீ சொன்ன டாக்டர்கிட்டே போகலாம் வாடா. டேய் வாடா. இது கனவா இருக்கணும், கனவா இருக்கணும், கனவா இருக்கணும். இது கனவா இருக்கணும், கனவா இருக்கணும், கனவா இருக்கணும். ஆனால் அது நிஜம். ஓ சரி, நீங்கள் ஒரு நிமிஷம் வெளில வெயிட் பண்ணுங்க. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். நான் தான் டாக்டர் இளங்கோவன் பேசுகிறேன். இங்கே ஒருத்தன் அவன் ஃப்ரெண்டே கொலை பண்ணிட்டு இங்கே வந்திருக்கான் சார். ஓகே சார். நான் வெளில தான் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். சீக்கிரம் வாங்க. ஏண்டா டாக்டர் இருந்தாலும் உன்கிட்ட எல்லாம் உண்மையை சொன்னேன். ஆனால் நீ உன்னைய ஏன்டா என்ன மறுபடியும் கொலதான் ஆக்குறீங்க? டாக்டர்கிட்ட போனதும் கனவா? இவ்வளோ நேரம் என்னை பற்றின உண்மையெல்லாம் டாக்டர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அதுவே இப்போ கனவா? நிம்மதியே இல்லைன்னு தான் கனவுகிட்ட நிம்மதியை தேடி போனேன். ஆனால் அதுவே என்னுடைய எல்லா நிம்மதியும் எடுத்துக்கணும்னு எனக்கு தெரில. இந்த நிமிஷம், இந்த நொடி, இப்போ நான் ஓடுறது கூட கனவா நிஜமானு எனக்கு தெரியலை. இது நிஜமாகவும் இருக்கலாம், கனவாகவும் இருக்கலாம்.